Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல நம்ம agriculture chapterல நம்ம food crops other than grains இந்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சுகர் கேன். ஸோ சுகர் கேன் வந்து என்னது, இட் இஸ் அ ட்ராபிக்கல் as well as subtropical crop அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிராபிக்கல் அப்படின்னா வந்து என்னது, டிராபிக்கல்னா வந்து ஈக்வேட்டர் பக்கத்துல இருக்கிற அந்த ரீஜன்ஸ்லாம் வந்து டிராபிக்கல் ரீஜன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சப்டிராபிக்கல் அப்படின்னா டிராபிக்கல் ரீஜனுக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம். It grows well in hot and humid climate with a temperature of 21 degrees Celsius to 27 degrees Celsius and an annual rainfall between 75 centimeter and 100 centimeter. ஸோ சுகர் கேன் வந்து என்ன மாதிரி கிளைமேட்ல நல்லா வளரும் அப்படின்னா, ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்ல வந்து நல்லா வந்து வளரும். டெம்பரேச்சர் அதாவது 21 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 27 டிகிரி செல்சியஸ் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து இருக்கணும். அந்த ரெயின்ஃபால் வந்து 75 சென்டிமீட்டர்ல இருந்து 100 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் இயர்லி. இரிகேஷன் வந்து தேவைப்படும். எங்கெல்லாம்னா லோ ரெயின்ஃபால் இருக்கிற ரீஜன்ஸ்லாம் வந்து இரிகேஷன் வந்து தேவைப்படும். It can be grown on a variety of soils and need manual labor from sowing to harvesting. ஸோ இங்க வந்து என்னது, நிறைய சாயில்ஸ்ல வந்து, அதாவது ஒரு பர்டிகுலர் சாயில் தான் தேவைப்படும் அப்படின்னு வந்து கிடையாது. டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சாயில்ஸ்ல வந்து சுகர் கேனை வளர வைக்க முடியும். அண்ட் லேபர் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதாவது லேபர் ஒர்க் தான் வந்து அதிகம் இருக்குது. ஸோ இந்த சோயிங்ல ஆரம்பிச்சு ஹார்வெஸ்டிங் வரைக்கும், அதாவது நம்ம சோ பண்றதுல ஆரம்பிச்சு வந்து அதை அறுவடை பண்ற வரைக்கும் வந்து நம்மளுக்கு லேபர் ஒர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன் வந்து இந்தியா அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பிரேசில். அண்ட் இட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் சுகர். சுகருக்கு மெயின் சோர்ஸே வந்து சுகர் கேன் தான். அதே மாதிரி ஜாகரி அப்படின்னா வெல்லம் சொல்லுவாங்க, அதான். கந்தசாரி அண்ட் மொலாசஸ். கந்தசாரி அப்படின்றது வந்து என்னன்னா அன்ரிஃபைன்டு சுகர். மொலாசஸ் அப்படின்றது ஒரு சிரப் மாதிரி இருக்கும். அதை வந்து ஆல்கஹால், அது மாதிரி அனிமல் ஃபீட்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ற ஒரு சிரப் அது. த மேஜர் சுகர் கேன் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் ஆர் உத்தர் பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பீகார், பஞ்சாப் அண்ட் ஹரியானா. ஸோ சுகர் கேன் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ்லாம் எது அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து சுகர் கேன் ப்ரொடியூசிங் states. Next, oil seeds. So 2020, India was the second largest producer of groundnut in the world after China. So 2020ல இந்தியா தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். எதுக்கு? கிரவுண்ட்நட்க்கு வேர்ல்டுலயே. அண்ட் எதுக்கு அப்புறமா? சைனாக்கு அப்புறமா. டிஃப்ரெண்ட் ஆயில் சீட்ஸ் ஆர் grown covering approximately 12% of the total cropped area of the country. So different oil seeds வந்து இங்க நம்ம வந்து grow பண்றோம். ஸோ அதுதான் வந்து இந்த டோட்டல் கிராப்டு ஏரியா, நம்ம கண்ட்ரிலேயே டோட்டல் கிராப்டு ஏரியா வந்து 12% வந்து இந்த ஆயில் சீட்ஸ் தான் வந்து இருக்கு. மெயின் ஆயில் சீட்ஸ்லாம் என்னென்ன, இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிற மெயின் ஆயில் சீட்ஸ்லாம் என்னென்னா கிரவுண்ட்நட், மஸ்டர்ட், கோகோனட், sesame, soybean, castor seeds, cotton seeds, linseed seeds and sunflower. Most of these are edible and used as cooking mediums. So இதுல இருக்கிற எல்லா சீட்ஸுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் வந்து என்னது, எல்லாமே edible, அதாவது நம்ம ஃபுட்ல வந்து சேர்த்துக்க கூடியதுதான். அண்ட் குக்கிங்ல வந்து யூஸ் பண்றாங்க இந்த ஆயில் சீட்ஸ் எல்லாமே. And however, some of these are also used as raw material in the production of soap, cosmetics and ointments. So சிலதெல்லாம் வந்து ரா மெட்டீரியல்ஸா வந்து யூஸ் பண்றாங்க. எதுல யூஸ் பண்றாங்க அப்படின்னா சோப் ப்ரொடக்ஷன்ல, காஸ்மெட்டிக்ஸ், ஆயின்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுலாம் வந்து ரா மெட்டீரியலா வந்து இந்த ஆயில்ஸை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட்நட் இஸ் அ கேரட் கிராப் and accounts for about half of the major oil seeds produced in the country. So groundnut வந்து ஒரு கேரட் கிராப். கேரட் கிராப்னா மான்சூன் சீசன்ல வந்து சோ பண்ணுவாங்க. அண்ட் எப்போ அறுவடை பண்ணுவாங்கன்னா ஆட்டம் சீசன்ல வந்து அறுவடை பண்ணுவாங்க. அதாவது மேஜர் ஆயில் சீட் ப்ரொடக்ஷன்ல நம்ம பார்க்கும்போது கிரவுண்ட்நட் தான் வந்து அதிகமா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது.
Gujarat was the largest producer of groundnut, followed by Rajasthan and Tamil Nadu in 2019-20. 1920ல குஜராத் தான் வந்து என்னது கிரவுண்ட்நட் ப்ரொடக்ஷன்ல வந்து லார்ஜஸ்ட், அதுக்கப்புறமா ராஜஸ்தானும் தமிழ்நாடும். இது வந்து 2019-20 அந்த டைம்ல எடுத்த அந்த லிஸ்ட். So linseeds and mustard are rabi crops. Sesamum is a kharif crop in north and rabi crop in south India. So linseeds mustard வந்து rabi crops அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து எப்போ வந்து சோ பண்ணுவாங்க, வின்டர் சீசன்ல அண்ட் ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து செசமம் வந்து ஒரு கேரிஃப் கிராப் நார்த் இந்தியால அண்ட் ராபி கிராப் சவுத் இந்தியால அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது வந்து கேஸ்டர் சீட்ஸ் வந்து இது வந்து இட் இஸ் போத் ராபி அண்ட் கேரிஃப் கிராப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டீ. நெக்ஸ்ட் வந்து டீ வந்து பார்க்க போறோம். ஸோ டீ கல்டிவேஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர். ஸோ பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வந்து என்ன அப்படின்றது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங் ஆஃப் அ சிங்கிள் கிராப், அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்காக வந்து செய்யக்கூடியது. ஒரே ஒரு கிராப், அதுவே வந்து த்ரூ அவுட் த லார்ஜ் ஏரியா வந்து அவங்க கல்டிவேட் பண்ணிருப்பாங்க. It is also an important beverage crop introduced in India initially by the British. So பிரிட்டிஷால தான் வந்து இந்த இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது. எப்போனா கொலோனியல் பீரியட்ல. இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய மோஸ்ட் ஆஃப் த டீ பிளான்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து இந்தியன்ஸால தான் வந்து அவங்க தான் வந்து ஓனர்ஸா வந்து இருக்காங்க. டுடே மோஸ்ட் ஆஃப் த டீ பிளான்டேஷன்ஸ் ஆர் ஓன்டு பை த இந்தியன்ஸ். நெக்ஸ்ட் த டீ பிளான்ட் grows well in tropical and subtropical climates, endowed with a deep and fertile, well-drained soil rich in humus and organic matter. So next pointல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டீ வந்து எதுல எங்க நல்லா வளரும் அப்படின்னா என்ன கிளைமேட்டிக் கண்டிஷனா டிராபிக்கல் சப்டிராபிக்கல் கிளைமேட்ஸ்ல. அண்ட் இதுக்கு வந்து என்ன தேவை, என்ன மாதிரி சாயில் வந்து இருக்கணும் அப்படின்னா ஒரு டீப் ஃபர்டைல் வெல் ட்ரைன்டு சாயில் வந்து தேவை. ஹியூமஸ் ரிச்சா வந்து இருக்கணும், அதாவது ஆர்கானிக் மேட்டர்லாம் வந்து எடுக்கிறோம் கிடைக்கிறதுல டீகேட் பிளான்ட்ஸ்ல இருந்து அதுதான் வந்து ஹியூமஸ் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் tea bushes require warm and moist frost-free climate all through the year. So இந்த tea bushesலாம் வந்து frost-free climate வந்து இருக்கும், அதாவது ஒரு freezing temperature வந்து இருக்கக்கூடாது. இயர் ஃபுல்லுமே ஒரு வார்மும் மாய்ஸ்ட் கிளைமேட்லாம் வந்து தேவை. நெக்ஸ்ட் frequent showers evenly distributed over the year ensure continuous growth of the tender leaves. So frequent showers அப்படின்னா வந்து அந்த ரெகுலர் ரெயின்ஃபால் இருக்கணும். அண்ட் அதாவது இயர் ஃபுல்லுமே வந்து ரெகுலரா வந்து ரெயின்ஃபால் வந்து இருந்துட்டே இருக்கும். அதுதான் வந்து கண்டினியூஸ் growth வந்து கொடுக்கும். அதாவது இந்த டெண்டர் லீவ்ஸ் எல்லாம் வளர்றதுக்கு வந்து அதுதான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெண்டர் லீவ்ஸ் அப்படின்னா வந்து சாஃப்ட் லீவ்ஸ், அதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க டீக்கு வந்து, அதுதான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டீ இஸ் அ லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து தேவை இந்த டீ இண்டஸ்ட்ரியில. அதே மாதிரி இட் ரிக்வயர்ஸ் அபண்டன்ட் சீப் அண்ட் ஸ்கில்டு லேபர்ஸ். ஸோ அபண்டன்ட் சீப் அண்ட் ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து தேவை. எதுக்காக அப்படின்னா அபண்டன்ட் நிறைய லேபர்ஸ் வந்து தேவை, லோ காஸ்ட்ல வேணும். ஸ்கில்டுனா ட்ரெயின்டு ஒர்க்கர்ஸா வந்து இருக்கணும். எதுக்காகனா அந்த பிளக்கிங், அதாவது அந்த டீ லீவ்ஸை வந்து பிளக் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு வந்து தேவை. And the tea is processed within the tea garden to restore its freshness. ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அந்த டீ கார்டன்லயே வந்து ஸ்டோர் பண்ணி, எதுக்காகனா அப்பதான் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே வந்து இருக்கும். ப்ராசஸ் பண்ணிடுவாங்க, ஏன்னா அப்பதான் அந்த ஃப்ரெஷ்னஸ் அந்த டீ ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மேஜர் டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் ஆர் அசாம், ஹில்ஸ் ஆஃப் டார்ஜிலிங், ஜல்பைகுரி டிஸ்ட்ரிக்ட்ஸ், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா. இந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் வந்து சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ், Himachal Pradesh, Uttarakhand, Meghalaya, Andhra Pradesh, Tripura are also tea producing states in the country. So இதெல்லாமே கூட tea producing states தான்.
2020ல இந்தியா தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ, சைனாக்கு அப்புறம். நெக்ஸ்ட் வந்து காஃபி வந்து பார்க்கலாம். இந்தியன் காஃபி இஸ் நோன் இன் த வேர்ல்ட் ஃபார் இட்ஸ் குட் குவாலிட்டி. The Arabica variety initially brought from Yemen is produced in the country அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் காஃபி வந்து என்னது குளோபல், அதாவது வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து நல்ல ஃபேமஸ். ஏன்னா அதோட குட் குவாலிட்டியும் அதோட ஃபிளேவர்ஸ்னாலதான். அரபிகா வெரைட்டி அப்படின்னா என்னது, ஒரு ஹை குவாலிட்டி ஸ்பீஷிஸ் ஆஃப் காஃபி அது அரபிகா வெரைட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா யெமன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. This variety is in great demand all over the world. So இந்த variety of coffee வந்து வேர்ல்டு ஃபுல்லுமே ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு. ரொம்ப அதுதான் வந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்க. Initially its cultivation was introduced on the Baba Bundan Hills and even today its cultivation is confined to the Nilgiri in Karnataka, Kerala and Tamil Nadu. ஸோ இப்பயுமே வந்து பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த காஃபி இது கிராப்ஸ் இதெல்லாம் வந்து எங்க க்ரோ ஆகுது அப்படின்னா நீலகிரி ஹில்ஸ் ஆஃப் கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு தான். இந்த ப்ளூ மவுண்டன்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, ப்ளூ மவுண்டன்ஸ் அண்ட் ஹைலாண்ட் ரீஜன்ஸ், இந்த இடத்துல எல்லாம் வந்து நல்லா வளரும். இந்த இந்தியன் காஃபி வந்து மோஸ்டா வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க. அதாவது மற்ற கண்ட்ரீஸ்க்கு தான் வந்து அதாவது செல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எங்க அப்படின்னா மெயினா யூரோப், மிடில் ஈஸ்ட். ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து அந்த மக்கள் தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஸோ ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னா கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், ஆர்னமெண்டல் பிளான்ஸ், இதுதான் வந்து ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 2020ல இந்தியா தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் த வேர்ல்டு, சைனாக்கு அப்புறமா. அண்ட் இந்தியா இஸ் அ ப்ரொடியூசர் ஆஃப் ட்ராபிக்கல் அஸ் வெல் அஸ் டெம்பரேட் ஃப்ரூட்ஸ். ஸோ இந்தியா தான் வந்து என்னது ட்ராபிக்கல் அஸ் வெல் அஸ் டெம்பரேட் ஃப்ரூட்ஸ்லயுமே வந்து இந்தியா தான் வந்து செகண்ட். Mangoes of Maharashtra, Andhra Pradesh, Telangana, Uttar Pradesh and West Bengal, oranges of Nagpur and Cherrapunji, Meghalaya, bananas of Kerala, Mizoram, Maharashtra and Tamil Nadu, lychee and Goa of Uttar Pradesh and Bihar, and pineapples of Meghalaya, grapes of Andhra Pradesh. இது எல்லாமே அதாவது எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் விளையுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தெலங்கானா அண்ட் மகாராஷ்டிரா, அதாவது கிரேப்ஸ் வளரக்கூடிய ஸ்டேட்ஸ் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அண்ட் மகாராஷ்டிரா. ஆப்பிள், பியர்ஸ், ஆப்ரிகாட் அண்ட் வால்நட்ஸ் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் ஆர் இன் கிரேட் டிமாண்ட் த வேர்ல்டு ஓவர். ஸோ இந்த ஏரியாஸ்ல அந்தந்த ஃப்ரூட்ஸ் வந்து விளையுதுல அதெல்லாம் வந்து ஒரு கிரேட் டிமாண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா இஸ் த இம்பார்ட்டன்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பீ, காலிஃப்ளவர், ஆனியன், கேபேஜ், டொமேட்டோ, பிரிஞ்சால் அண்ட் பொட்டேட்டோ. ஸோ இந்தியா வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் ப்ரொடியூசர் எதுக்கு, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து க்ரோ பண்றதுல இந்தியா தான் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரொடியூசர். நான் ஃபுட் கிராப்ஸ் வந்து பார்க்கலாம். அது இப்ப பார்த்தது என்ன ஃபுட் கிராப்ஸ். இப்போ நான் ஃபுட் கிராப்ஸ் வந்து என்னன்னா ரப்பர். இட் இஸ் அன் ஈக்வட்டோரியல் கிராப் பட் அண்டர் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இட் இஸ் ஆல்சோ க்ரோன் இன் டிராபிக்கல், சப்டிராபிக்கல் ஏரியாஸ். ஸோ ரப்பர் வந்து ஈக்வட்டோரியல் கிராப்னு சொல்லிட்டாங்க. ஈக்வட்டோரியல்னா ஈக்குவேட்டர் ரீஜன் கிட்ட வந்து க்ரோ பண்ணக்கூடியது. ஏன்னா அங்கதான் வந்து எப்பவுமே ஹாட்டாவும் ஹியூமிடாவும் வந்து இருக்கும். அதனாலதான் இட் ரிக்வயர்ஸ் மாய்ஸ்ட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட் வித் ரெயின்ஃபால் ஆஃப் மோர் தென் 200 சென்டிமீட்டர் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் அபவுட் 25 டிகிரி செல்சியஸ். ஸோ அதுக்கு வந்து என்ன தேவை, மாய்ஸ்ட் ஹியூமிட் கிளைமேட் அண்ட் ரெயின்ஃபால் வந்து 200 சென்டிமீட்டருக்கு அதிகமா வந்து தேவை. மாய்ஸ்ட்னா தெரியல, ஸ்லைட் வெட்டா வந்து இருக்குது. ஹியூமிட்னா வந்து அந்த வாட்டர் வேப்பரா வந்து ஃபுல்லுமே இருக்குது. அந்த மாதிரி கிளைமேட் தான் வந்து தேவை. Rubber is the important industrial raw material and it is mainly grown in Kerala, Tamil Nadu, Karnataka, Andaman Nicobar Islands and Garo Hills of Meghalaya. ஸோ ரப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மேஜர் இண்டஸ்ட்ரியல் ரா மெட்டீரியலா வந்து இதை வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் இது வந்து எங்க க்ரோ பண்றாங்க, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அண்ட் கேரோ ஹில்ஸ், மேகாலயால. அடுத்தது வந்து ஃபைபர் கிராப். ஸோ காட்டன், ஜூட், ஹெம்ப் அண்ட் நேச்சுரல் சில்க் ஆர் த 4 மேஜர் ஃபைபர் கிராப்ஸ் grown in India.
The first three are derived from the crops grown in the soil. The later is obtained from the cocoons of the silkworm fed on green leaves, especially mulberry. ஸோ என்ன சொல்றாங்க, இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ இருக்குல்ல, அதாவது இங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஃபைபர் கிராப்ஸ்னா வந்து எதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம், காட்டன், ஜூட், ஹெம்ப் அண்ட் நேச்சுரல் சில்க். இதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ, அதாவது காட்டன், ஜூட், ஹெம்ப் இதெல்லாம் வந்து எப்படி வந்து கிடைக்குது அப்படின்னா, கிராப்ஸ் க்ரோன் இன் த சாயில். ஸோ சாயில்ல இருந்து வந்து எடுக்கிறாங்க இதெல்லாம். அடுத்தது லாஸ்டா வந்து பார்த்தோம் நேச்சுரல் சில்க். இது வந்து குக்கூன்ஸ் ஆஃப் த சில்க்வார்ம். இதெல்லாம் நீங்க ஸ்மாலர் கிளாஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க. இத பத்தி நம்ம டீடைலா வந்து படிச்சிருப்பீங்க. fed on the green leaves, especially the mulberry. The rearing of silkworms for the production of silk fiber is known as sericulture. What is sericulture அப்படின்றதுல இதெல்லாம் நம்ம ஸ்மாலர் கிளாஸ்ல ரொம்ப ரிப்பீட்டடா படிச்ச ஒரு கொஸ்டினா வந்து இருக்கும். So cotton, India is believed to be the original home of cotton plant, and cotton is one of the main raw materials for cotton textile industry. So cotton வந்து என்னது, இதுதான் வந்து என்னது, இந்தியால வந்து ஒரு மேஜர் ப்ரொடக்ஷன் வந்து காட்டன் பிளான்ட் தான். அண்ட் இது வந்து என்னது, ரா மெட்டீரியல். எதுக்கு ரா மெட்டீரியல்னா, காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இது வந்து ரா மெட்டீரியலா வந்து யூஸ் ஆகுது. அண்ட் இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் ஆஃப்டர் சைனா. And cotton grows well in drier part of the black cotton soil of the Deccan Plateau. It requires a high temperature, a light rainfall or irrigation. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஹை டெம்பரேச்சர் தேவை, ரெயின்ஃபால் லைட்டா இருக்கணும், இல்லாட்டினா இரிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கணும். 210 ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ் அண்ட் பிரைட் சன்ஷைன் ஆஃப் ஃபார் இட்ஸ் க்ரோத். ஸோ அது வளர்றதுக்கு என்ன தேவை, ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ் வந்து எத்தனை இருக்கணும்னா 210 டேஸ் வந்து தேவை. அண்ட் பிரைட் சன்ஷைன் வந்து இருக்கணும் அதோட க்ரோத்துக்கு. அண்ட் இட் இஸ் அ கேரட் கிராப் அண்ட் ரிக்வயர்ஸ் 6 to 8 months டு மெச்சூர். ஸோ இது வந்து ஒரு கேரட் கிராப் and 6 to 8 months ஆகும் மெச்சூர் ஆகிறது. ஸோ மேஜர் காட்டன் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் ஆர், ஸோ காட்டன் ப்ரொடியூஸ் பண்ற ஸ்டேட்ஸ் எதெல்லாம், மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா அண்ட் உத்தரப்பிரதேஷ். இதெல்லாம் தான் வந்து காட்டன் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஜூட். இட் இஸ் நோன் அஸ் த கோல்டன் ஃபைபர். ஜூட்டை வந்து கோல்டன் ஃபைபர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து எங்க நல்லா வளரும் அப்படின்னா, well drained fertile soil in flood plains where soil are renewed every year. அதாவது ஒரு வருஷமும் வந்து சாயில் வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து இது ஜூட் வந்து நல்லா வளரும். ஹை டெம்பரேச்சர் இஸ் ரிக்வயர்ட் டியூரிங் த டைம் ஆஃப் growth. ஸோ ஹை டெம்பரேச்சர் இஸ் ரிக்வயர்ட் டியூரிங் த டைம் ஆஃப் growth. ஸோ வளரும் போது டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் வந்து தேவைப்படும். வெஸ்ட் பெங்கால், பீகார், அசாம், ஒடிஷா அண்ட் மேகாலயா are the major jute producing states. So இத என்னென்ன ஜூட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இதை எழுதணும். அண்ட் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, கனி பேக்ஸ் மேக் பண்றதுக்கு, மேட்டு, ரோப்ஸ், யான், கார்பெட்ஸ் அண்ட் அதர் ஆர்டிஃபிக்ஸ் இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு ஜூட் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. கனி பேக்ஸ்னா வந்து சாக், கோனி சொல்லுவோம்ல, கோனிப்பை அது. அண்ட் மேட், ரோப்ஸ், யான், கார்பெட் அது. ஆர்டிஃபேக்ட்ஸ்னா வந்து என்னன்னா ஹேண்ட்மேட் டெக்கரேட் ஐட்டம்ஸ், அதெல்லாம் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜிக்கல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரீஃபார்ம்ஸ். It was mentioned in the previous pages that agriculture has been practiced in India for thousands of years. Sustained uses of land without compatible techno-institutional changes have hindered the phase of agriculture development. ஸோ நம்மளுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம என்ன படிச்சோம், அக்ரிகல்ச்சர் அப்படின்றது வந்து இந்தியால thousands of years முன்னாடில இருந்தே வந்து அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து படிச்சிருக்கோம். ஆனா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கு. என்னென்ன, ஏன்னா மாடர்ன் டெக்னாலஜி அப்புறமா வீக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால, அதாவது சிஸ்டம் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வந்து வீக்கா இருக்கிறதுனால, இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா சிஸ்டம் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து வீக்கா இருக்கிறதுனால, அதே மாதிரி மாடர்ன் டெக்னாலஜி வந்து லேக்கிங்கா இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுச்சு. So in spite of development of the sources of irrigation, most of the farmers in large parts of the country still depend upon monsoon and
natural fertility in order to carry on their agriculture. அதாவது இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகி இருந்தாலுமே அவங்க மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மான்சூனை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி அதை டிபெண்ட் பண்ணியே வந்து இருக்காங்க அக்ரிகல்ச்சர் வந்து பண்றதுக்கு. For a growing population, this possesses a serious challenge. ஆனா பாப்புலேஷன் மட்டும் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு. அதனால வந்து இது வந்து ஒரு சேலஞ்சா இருக்கு அவங்களுக்கு வந்து அது கம்பீட் பண்றதுக்கு, அதாவது ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு அதாவது கஷ்டப்படுறாங்க. அக்ரிகல்ச்சர் which provides livelihood for more than 60% of its population needs some serious technical and institutional reforms. ஸோ அப்படின்னு என்ன சொல்றாங்க, அதாவது அக்ரிகல்ச்சர் வந்து நிறைய பேருக்கு வாழ்வாதாரத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கு. நிறைய பேரோட வாழ்வாதாரமே வந்து அக்ரிகல்ச்சர் மூலயமா தான் கிடைக்குது. அதாவது 60% ஆஃப் த பாப்புலேஷன், மோர் தென் 60% ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ அப்போ வந்து நிறைய டெக்னிக்கல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் வந்து அதுல கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தஸ் கலெக்டிவைசேஷன், consolidation of holdings, cooperation and abolition of zamindari etc. were given priority to bring about institutional reforms in the country after independence. Collectivization அப்படின்னா சின்ன சின்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து கம்பைன் பண்ணி ஒன்னா வந்து அதை மேனேஜ் பண்றது. அடுத்தது கன்சாலிடேஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ் அப்படின்னா அந்த சின்ன சின்ன லேண்டு, புரோக்கன் லேண்ட், அதை சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட்லாம் வச்சிருப்பாங்களா அதெல்லாம் வந்து ஜாயின் பண்றது. அடுத்தது வந்து கார்பரேஷன் அண்ட் கார்பரேஷன் அப்படின்றது ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து ஒன்னா ஒர்க் பண்ணி அந்த ரிசோர்சஸை வந்து ஷேர் பண்ணி அதுக்கப்புறமா அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி அப்படின்றது லேண்ட்லார்ட் சிஸ்டம் வந்து எண்ட் பண்றது. ஜமீன்தார்ஸ் அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதான் வந்து ஏன்னா லேண்ட்லார்ட்ஸ் இங்கிலீஷ்ல வந்து இருப்பாங்க. were given priority to bring about institutional reforms in the country after independence. So இதெல்லாம் வந்து சேஞ்சஸ், மெயின் சேஞ்சஸ் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. Land reform was the main focus of our first 5-year plan. So land reform தான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் மெயின் ஃபோக்கஸாவே இருந்தது 5-year பிளான்ல. ஃபர்ஸ்ட் மெயின் ஃபோக்கஸே லேண்ட் ரீஃபார்ம் தான். ஆனா வந்து லாஸ் எல்லாம் வந்து ரொம்ப புவரா இருந்தது. இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்த லாஸ் எல்லாம் ரொம்ப புவரா இருந்தது. அதனால வந்து அவங்க சேஞ்சஸும் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் வந்து இருந்துச்சு. The right of inheritance had already led to fragmentation of land holdings, necessitating consolidation of holdings. இந்த ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னா வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னது, அதாவது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாஸ் ஆன் ஆகி போறது. ஸோ இப்போ வந்து அப்பாவோட ப்ராப்பர்ட்டி வந்து என்ன ஆகும், அவங்களோட பசங்களுக்கு, இப்போ ஒரு 3 பசங்க இருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைட் ஆயிடும். அப்போ வந்து அது என்ன ஆகும், ஒரு லேண்டா இருக்கிறது வந்து அது 3 பங்கா வந்து பிரியுதுல. அப்போ வந்து என்ன ஆயிடுது, அதுதான் வந்து பிராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் நெசசிட்டேட்டிங் கன்சாலிடேஷன் ஆஃப் ஹோல்டிங். கன்சாலிடேஷன் இப்பதான் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன், கன்சாலிடேட் பண்றது, அதாவது ஒன்னா சேர்த்து ஜாயின் பண்ணி ஒன்னா சேர்த்து ஃபார்மிங் வந்து பெர்ஃபார்ம் பண்றது, அதுதான். So next வந்து என்ன சொல்லிருக்காங்க, the laws of land reforms were enacted but the implementation was lacking or lukewarm. And land reforms ஓட laws வர என்னது enact பண்றாங்க, அதாவது அண்ட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்றாங்க, அதாவது அதை எடுத்துட்டு வராங்க. இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னா செயல்முறையில எடுத்துட்டு வர்றது, அது வந்து லேக்கிங்கா இருக்கு. லியூக்வார்ம்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. The government of India embarked upon introducing agriculture reforms to improve Indian agriculture in the 1960s, 1970s. இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, அக்ரிகல்ச்சர் சேஞ்சஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க அக்ரிகல்ச்சர்ல. எதுக்காக அப்படின்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. எப்போ 1960, 1970s வந்து கொண்டு வந்துறாங்க. The Green Revolution based on the use of package technology and the White Revolution, Operation Flood, were some of the strategies initiated to improve the lot of Indian agriculture. இந்தியன் அக்ரிகல்ச்சரை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஒயிட் ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன் பேஸ்ட் ஆன் பேக்கேஜ் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து அந்த டைம்லயே வந்து கொண்டு வராங்க. கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹை ஈல்டிங் சீட்ஸ், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்,
அதே மாதிரி மாடர்ன் இரிகேஷன் இதெல்லாம் வந்து செயல்பாட்டுக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு எதுக்காக கிராப் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஒயிட் ரெவல்யூஷன் ஆபரேஷன் ஃபிளட்னா என்ன அர்த்தம்னா மில்க் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றது, டைரி டெவலப்மெண்ட் பண்றது மூலயமா, அதாவது டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு டெவலப்மெண்ட் பண்றாங்க. ஆனா இந்த ரெவல்யூஷன்ஸ் எல்லாமே ஒரு செலக்டட் ஏரியாஸ்ல தான் வந்து பெனிஃபிட் ஆச்சு. எல்லா ஃபார்மர்ஸுமே வந்து இந்த மாதிரி இந்த ரெவல்யூஷன்ஸ்னால பெனிஃபிட் ஆகல. 1980-1990 சேஞ்சஸ்ல வைட் லேண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இது வந்து கம்பைன் பண்ணுச்சு என்னது இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் டெக்னிக்கல் சேஞ்சஸ வந்து கம்பைன் பண்ணுச்சு எல்லா ரீஜன்ஸ்லயும். எதுக்காக? டு சப்போர்ட் ஆல் த ரீஜன். அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபிளட், சைக்ளோனு, ஃபயர், டிசீஸ் இந்த மாதிரி ட்ராட் இதனால வந்து கிராப் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு இன்ஷூர் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த காசை வந்து கொடுத்துருவாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கிராமி பேங்க்ஸ், கிராமத்துல வந்து பேங்க்ஸ் எடுத்துட்டு வர்றது, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், லோன் ப்ரொவைட் பண்றதுக்கு ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் தான் வந்து சில ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தது. Kisan Credit Card (KCC), Personal Accident Insurance Scheme or some other schemes introduced by the Government of India for the benefit of the farmers. Farmers benefitக்காக அவங்க இதுவுமே வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. Moreover, special weather bulletins and agriculture programs for farmers were introduced on the radio and television. So ரேடியோ டெலிவிஷன்ஸ்ல வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து சொல்றாங்க. அதாவது ஃபார்மர்ஸ்க்கு எப்படி வந்து இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, இப்போ என்னென்னலாம் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வச்சு எப்படி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றது, எப்படி வந்து சாயில் பாத்துக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்க கைட் பண்றாங்க. அண்ட் கவர்மெண்ட் ஆல்சோ அனௌன்சஸ் மினிமம் சப்போர்ட் பிரைஸ், ரெம்யூனரேட்டிவ் அண்ட் procurement prices for important crops to check the exploitation of farmers by speculators and middlemen. சோ இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸ்பெஷல் வெதர் புல்லட்டின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம் ஃபார் ஃபார்மர்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்கல்ல. அப்படின்னா வந்து என்னன்னா, கவர்மெண்ட் வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து ரேடியோல டெலிவிஷன்ல வந்து குடுக்கறாங்க. எதுக்காகனா ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக, அதாவது அவங்கள பிளான் பண்ண வைக்கிறதுக்காக, அதாவது எப்ப சோ பண்ணலாம், எப்ப ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, the government also announces minimum support price, remunerative and procurement prices for important crops to check the exploitation of farmers by speculators and middlemen அப்படின்னு சொல்லுவாங்க. மிடில்மேன்னா என்ன மீன் பண்றாங்கன்னா, ட்ரேடர்ஸ். அவங்க வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து சீப்பா வாங்கி விக்கிறது வந்து அதிக விலையில வந்து விற்பாங்க. ஸ்பெகுலேட்டர்ஸ்னா யாரெல்லாம் வந்து பிரைசஸ் வந்து மேனிபுலேட் பண்ணுவாங்க, அதாவது கம்மியா பிரைஸ் வந்து இது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அதிக பிரைஸ்ல வந்து விற்கிறது. சோ இதனால வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப நஷ்டமாயிடும். சோ இதனால அவங்க கவர்மெண்டே வந்து ஒரு பிரைஸ வந்து நிர்ணயம் பண்றது, அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பார்ட்டோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன லெசன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க வீடியோஸ. நீங்க லைக் பண்ணாதான் வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து போய் ரீச் ஆகும். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ்னால வந்து பெனிஃபிட் ஆவாங்க. அண்ட் நம்ம சேனலும் வந்து க்ரோ ஆகும். சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரமா வந்து நம்ம 50K வந்து ரீச் பண்ணணும். அண்ட் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.